மற்றும் ஒரு அண்மை செய்தி, மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசுடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பானது நடந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, இந்த சந்திப்பு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை இன்று சென்னையில் இருக்கக்கூடிய அவரினுடைய இல்லத்தில் நேரில் சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான பதிவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனை இன்று அவருடைய இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் என்றும், அன்போடு வரவேற்று அரசியல், கலை என பல்வேறு துறைகள் சார்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும், அதே போல கமல் சாருக்கு எனது அன்பும் நன்றியும் என்று குறிப்பிட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா, அமைச்சர் சேகர் பாபு கமல்ஹாசனை நேரில் சந்தித்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவித்திருந்தார். இதற்கிடையே இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து இருக்கிறார். அந்த வகையில அது தொடர்பான பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினம் நடைபெற்ற இந்த சந்திப்பும் கூட மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவித்திருக்கிறார். கமல்ஹாசன் நடிகரும் அதே போல மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் வெளிநாடு சென்றுவிட்டு 6 மாதத்திற்கு பிறகு சில நாட்களுக்கு முன்பாக தான் மீண்டும் தமிழகத்திற்கு திரும்பிய ஒரு சூழலானது இருக்கிறது. இதற்கிடையே தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் கூட, முக்கியமா திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சந்தித்து வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் அமைச்சர் சேகர் பாபு சந்தித்திருந்தார். அதற்கிடையே இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கமல்ஹாசனை அவரினுடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.